முதல் சுற்று வாதங்கள் என்பது கடந்த கால ஆட்சி காலங்கள், தற்போதைய ஆட்சியாளர்களினுடைய செயல்பாடுகள், அதற்கான மதிப்பீடுகள் என்பவையாக கடந்திருக்கிறது. இரண்டாவது சுற்று நிறைவு சுற்று. இது மறுத்து பேசுவதற்கும் அவர்களுடைய நிறைவு கருத்தை முன்வைப்பதற்குமான சுற்று. அந்த வகையில் நிறைவு சுற்றில் முதலாவதாக பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முதல்ல ஆரிய மாடல், திராவிட மாடல்லாம் சொன்னாங்க. இன்னும் மக்களுக்கு திராவிட மாடலே புரியல. அவங்களும் நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டு பார்த்தாங்க. இன்னும் திராவிடனா என்ன, அது எங்கே இருக்குது, நீங்கள் தான் கைவிட்டீங்க திராவிட நாட்டை. ஆனால் மக்களும் இன்றைக்கி இன்னும் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அதனால் முதல்ல திராவிடத்திற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆரியங்கிறது இல்லை. ஆரியங்கிறது நீங்கள் மக்களை, இந்துக்களை சாதி ரீதியாக, மத ரீதியாக பிரிக்க பயன்படுத்துகின்ற ஒன்று தான் ஆரியங்கிறது. அதனால் உங்களுடைய காலம் 75 ஆண்டு காலத்தில் 35 ஆண்டு அதை வச்சே ஓட்டிட்டீங்க. அதனால் ஆரியம் என்பது பொய் என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் சொன்னாங்க, இங்கே பாரத பிரதமர் இங்கே வந்தாங்க, இதில் போய் பார்த்தாங்க, ராமேஸ்வரம் போனாங்க. நான் கேட்குறேன், தமிழகத்துடைய முதலமைச்சர் தூத்துக்குடி தண்ணீரில் மிதந்தபோது எங்கே இருந்தார்? டெல்லியில் இந்தி கூட்டணியில் பேச போனார். அங்கே கேட்டார், நிதிஷ்குமார் கேட்டார் டிஆர் பாலுகிட்ட, ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னார். டிஆர் பாலு, ஹிந்தி தெரியாதுன்னா ஹிந்தி படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார். நீங்கள் தான் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லுவீங்களே, சொல்லியிருக்கலாமே அங்கே ஹிந்தி தெரியாது போடான்ட்டு. ஏன் சத்தம்லாம் வெளியே வந்தீங்க? ஏன்னா அங்களுக்கு மத்தியில் ஆட்சி செய்யணுங்கிற ஆட்சி. சமூக நீதி குறித்து பேசுகிற நீங்கள் ஒரு பட்டியலின தலைவர் உங்கள் கட்சிக்கு தலைவராக முடியுமா? சொல்ல முடியுமா நீங்கள் உறுதியாக? அது வேண்டாம். நீங்கள் பிரசன்னா நீங்கள் தலைவராக முடியுமா அந்த கட்சியில்? நான் உறுதியாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியில் இங்கே அமைந்திருக்கிற எங்களுடைய விவசாய தலைவர், மாவட்ட தலைவர் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக முடியும், பிரதமராக முடியும். ஏனென்றால் உண்மையான ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இங்கே அயோத்தி பற்றி எல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த அறிவிப்பு, அதன் மூலமாக செய்கின்ற பணி, அதை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். முத்தலாக்கு பற்றி சொன்னாங்க. நான் சொல்கிறேன், பெண்கள் மானம் காக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பெண்கள் உள்ளே போய் பாருங்கள். ஒவ்வொரு ஃபோனில் தலாக் தலாக் தலாக்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இன்னைக்கு அத்தனை பெண்கள் எங்கள் பின்னால் இன்றைக்கு அயோத்திக்கு கையில் தீபச்சுடரேந்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமிய பெண்கள். அந்த ஒற்றுமை எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனால தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன், இங்கே பார்க்கின்ற வந்திருக்கின்ற உங்களுக்கும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் சரி, தமிழ்நாடை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும், பாஜக ஆட்சி அமைய வேண்டும், வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு தமிழன் பிரசன்னா. நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பகிரப்பட்டது. ஒன்று என்னுடைய நண்பர் கணேஷ், இளம் வயதில் சட்டமன்ற உறுப்பினரானவர், ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இதுவரையில் அவர்கள் தனித்து தேர்தலை சந்தித்ததில்லை. ஒன்று அதிமுகவின் தோளில் பயணிப்பார்கள், இல்லை என்றால் திமுகவின் தோளில் பயணிப்பார்கள். அந்த இரண்டு கட்சிகளோடு பயணித்து தான் அவருடைய சமூக நீதியும் எங்களோடு இணைந்து நாங்கள் சொல்லுகிற வழியில் நிலைநாட்டினார்கள் என்பது ஒரு கருத்து. அதுக்கு மேலே நான் போகலை. ரெண்டாவது, நாகராஜும் கணேஷுக்கும் நான் தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள வேண்டிய கருத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் யூனியன் லிஸ்ட்டுன்னு இருக்குது. அதில் சென்ட்ரல் லிஸ்ட்டில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும். அதுதான் சட்டப்பூர்வமான வழியே தவிர ஒரு மாநில அரசு இயற்றினால் அதற்கு சட்டம் வழிவகை உண்டா என்றால் அது இல்லை என்பது சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்காடிய போது அந்த தீர்ப்பின் விவரங்களை பார்த்தால் தெரியும். இரண்டாவது, என் பாசத்திற்குரிய சகோதரி காளியம்மாள் அவர்கள் ரொம்ப உருக்கமாக பேசினார். சுத்தமான குடிநீர், சுத்தமான கல்வி, வேலைவாய்ப்பு இவையெல்லாம் பேசினார். நான் அவர்களுக்கு தாழ்மையான கருத்து, நாம் தமிழர் என்பது சாமானிய மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் என்று சொன்னார். நான் அதிலேயே முரண்படுகிறேன். நாம் தமிழர் கட்சியை உங்களை விட நான் அதிகம் வாசித்தவன். இன்னும் குறிப்பாக 2009களில் ஒன்றாக அண்ணன் சீமான், நான், சுபவி, மாமா சாகுல் ஹமீது அவர்களோடு ஒன்றாக மேடை ஏறி பேசியவன் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன். தனித்தமிழீழம் என்பதும் தனித்தமிழ்நாடு என்பதுதான் உங்கள் கோரிக்கையாக இருந்தது. அதைத்தான் நீங்கள் முதலில் பேசினீர்கள். அந்த கருத்தை உங்களால் இப்போது பேச முடியுமா என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
ரெண்டாவது சொன்னார், நீங்கள் ஈவேரா மண் பெரியார் மண் என்று சொன்னீர்களே, தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லையா? நான் வளர்ந்து பிறந்த நாகப்பட்டினத்தில் மறைமலை அடிகளார் இருக்கிறார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னார். நீங்கள் பிறப்பதற்கு முன்னால், நான் பிறப்பதற்கு முன்னால் இந்த இயக்கத்தின் முதலமைச்சராக, இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் 19/6/1969 அந்த நாகப்பட்டினம் பேருந்து நிலைய முற்றத்தில் முழு உருவச் சிலையை மறைமலை அடிகளாருக்கு நிறுவியது தலைவர் கலைஞர். தலைவர் கலைஞர் திமுக. அது மட்டுமல்ல, மறைமலை அடிகளார் அவர்களுடைய நூற்றுக்கணக்கான நூல்களை நாட்டுடைமையாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த தொகையை, ஈவுத்தொகையை அவர்கள் குடும்பத்தினருக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசின் சார்பாக மறைமலை அடிகளார் அவருடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்ததும் தலைவர் கலைஞர். அதுவும் உங்கள் குறிப்பிற்கு. இந்தியாவினுடைய சராசரி கல்வி வளர்ச்சி என்பது 28%. ஆனால் தேசிய சராசரியில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி சராசரி விகிதம் 68%. அதை போலவே பெண்களுடைய தேசிய சராசரி கல்வி வளர்ச்சி 32%. ஆனால் தமிழ்நாடு 69%. சுத்தமான குடிநீர் என்று சொன்னார். குடிநீர் எல்லோருக்கும் போக வேண்டும் என்று சொன்னார். இந்திய சராசரியில் சுத்தமான குடிநீர் இந்தியாவில் கிடைப்பதில் வெறும் 31% இந்திய சராசரி. ஆனால் தமிழ்நாடு 1971 70%. ஊருக்கு ஊர் நீர்நிலை தேக்க தொட்டிகளை கொடுத்து குடிநீரை கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். உங்கள் ஆட்சி அல்ல, உங்கள் சித்தாந்தம் அல்ல. அப்போது உங்கள் சித்தாந்தமே இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. என் பாசத்திற்குரிய சகோதரி 50 ஆண்டுகளுக்கு பின்னால் பேசுகிறார். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வாருங்கள். நீங்கள் சொன்னீர்கள் 25 ஆண்டு கால சாமானியனாக நான் இந்த மேடையில் வந்து உட்கார்ந்திருக்கிறேன், நான் சாமானிய மக்களை சந்தித்து வந்தவன் என்று. தமிழன் பிரசன்னா 96களில் வடை விற்று கொண்டு டீ விற்று கொண்டிருந்த சாதாரண சாமானியன் தான் என்னை வழக்கறிஞராக்கி அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் போய் பேச வைத்ததும் இந்த திராவிட சித்தாந்தமும் திராவிட தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். அடுத்ததாக திருமதி காளியம்மாள் அவர்களை நிறைவு சுற்றுக்காக சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் பிரசன்னா அவர்களுக்கு ஒன்றே சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு சித்தாந்தமே இல்லை என்று சொன்னார். 2009 காலகட்டத்தில் அண்ணன் சீமானோடு அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் மேடையில் ஏறி பேசிய அந்த காலகட்டத்தில் என்ன சித்தாந்தத்தை பேசினார் என்பது எனக்கு தெரியவில்லை. ஒரு தமிழர் நிலத்தை, தமிழருடைய நிலத்தை 1000 ஆண்டு கால அடிமை ஆட்சிகளுக்கு பிறகு இந்த நிலத்தை ஒரு தமிழ் மன்னனுடைய பிரதிநிதியாக நான் வாழ வேண்டும், தமிழருடைய ஆட்சி இந்த மண்ணில் நிலவ வேண்டும், தமிழ் மக்களெல்லாம் சிறப்புற வாழ வேண்டும், அவன் நிலமும் வளமும் பாதுகாக்கப்பட வேண்டும், தன் கையில் தன் அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம். அப்படி ஒரு சித்தாந்தத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் திராவிட பிரசன்னா என்று வைத்திருந்தால் பரவாயில்லை, ஏன் தமிழன் பிரசன்னா என்ற பெயரை வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியோடு அடுத்து என்ன சொன்னார், மறைமலை அடிகளுக்கு நான் பிறப்பதற்கு முன்பே அந்த இடத்தில் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் ஆளுயர சிலை வைத்தார் என்று. பழைய பேருந்து நிலையத்தில் அந்த சிலை இருக்கிறதுன்னா தற்பொழுது மறைமலை அடிகளுடைய குடும்பத்தோடு ஒன்றிணைந்து அவருடைய நினைவேந்தலை ஆண்டுதோறும் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரம் என்பது, நாங்கள் இதுக்கு முன்னாடியே தண்ணி கொடுத்தோம். இங்கே பாருங்கள், 1971 அப்போவே நாங்கள் குடிநீரை சரி செஞ்சோம். திமுக எப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது? எப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது? வந்த 2-3 ஆண்டுகள்லேயே தமிழ்நாடு குடிநீரில் தண்ணீரை பெற்றிருந்தனா ஏன் குடத்தை வச்சுட்டு தெரு போராடிட்டு இருக்காங்க? இப்போ வரைக்கும் என்னோட அன்பு சகோதரிகள் எத்தனை தமிழன் பிரசன்னாக்களை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் என்னை போன்ற பல காளியம்மாக்களை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கிறது. அண்ணன் பேசும்போது சொன்னார் 108 அப்படின்ற ஒரு திட்டத்தை மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்தாங்க. 108 கொண்டு வந்தாங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க, நீங்களும் சொல்கிறீங்க. 2 பேரும் ஒரு முடிவுக்கு வாங்க, யார் கொண்டு வந்தீங்க? ஏன்னா நீங்கள் எந்த கூட்டணியில் யார் எங்கே இருக்கிறீங்க தெரியல. நாங்கள் புலம்பி தள்ளுகிறோம். ஏன் எங்களை பாதுகாக்க யாராவது ஒருவர் வந்துவிட மாட்டாங்களா என்று ஒவ்வொருத்தராக நம்பியிருக்கோங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தராக நம்பியிருக்கிறோம். தமிழர் நிலத்தை ஒரு தமிழன் ஆள வேண்டும், ஒரு சாமானிய மக்களுக்கான சட்டத்தை அவன் வகுக்க வேண்டும், லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகம் அமைக்க வேண்டும், விவசாயி இந்த நிலத்தில் நல்லபடியாக வாழ வேண்டும். இவர்களை போன்று அரசியலுக்காக வாக்கு செலுத்தாமல் மக்களுடைய அதிகாரத்திற்காக வாக்கு செலுத்துகின்ற நிலை ஓட்டுக்கு பணம் கொடுக்காது. நேர்மையான முறையில் உண்மையை மட்டும் சொல்லி எவர்கள் வாக்கு கேட்டு வருகிறார்களோ அவர்கள் பக்கம் நீங்கள் நில்லுங்கள். உண்மையிலேயே நாளைய ஆட்சி நமதாக மாறும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.